Hi friends, welcome back to our channel Mom's Manna. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது whole wheat waffles எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இப்போ நீங்க ஷாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா waffles mix ன்னு ஆல்ரெடி நமக்கு இருக்குது. ஆனா நீங்க அத பாத்தீங்க அப்படினா எல்லாத்துலயுமே all purpose flour அல்லது மைதா தான் அத வந்து ஆட் பண்ணிருக்காங்க. சோ நம்ம வீட்ல செய்யும்போது whole wheat flour கோதுமை மாவுல இருந்தே நம்ம வந்து செய்யலாம். இப்போ இத செய்ய தேவையான பொருட்கள் என்னெல்லாம் நம்ம சொல்லி பார்த்திடலாம். First நீங்க பாத்தீங்க அப்படினா 1 கப் கோதுமை மாவு, 1 கப் பால், 1/4 கப் vegetable oil. எந்த vegetable oil ஓகே தான். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோகனட் ஆயிலோ அல்லது நல்லெண்ணெயோ யூஸ் பண்ணோம்னா அந்த ஸ்மெல் வரும். அதனால நான் யூசுவலி எது யூஸ் பண்றேன் அப்படினா ஏதாவது ஒரு கோல்ட் வின்னரோ அந்த மாதிரி நியூட்ரலா இருக்கக்கூடிய ஸ்மெல் இல்லாத எந்த ஆயில்னாலும் நமக்கு ஓகே தான். அது போக ஒரு முட்டை, 1க்கு 8 பாகத்துல சுகர் எடுக்கிறோம். நீங்க அது அளவு பாத்தீங்க அப்படினா இப்படி ஒரு சின்ன இதுதான் 1/8 குள்ள அளவு. இந்த அளவுல உள்ள நம்ம சுகர் எடுத்துக்கிறோம். வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோம். 1/4 டீஸ்பூன் உப்பு எடுக்கிறோம். 1/4 டீஸ்பூன்னா இந்த அளவுல நம்ம உப்பு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறோம். இதுதான் இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா ட்ரை இன்கிரீடியன்ட்ஸையும் மிக்ஸ் பண்ண போறோம். அப்புறம் வெட் இன்கிரீடியன்ட்ஸை தனியா மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதுல வந்து நம்ம வச்சிருக்கிற இந்த ஹோல் வீட் ஃபிளார் வந்து அது 1 கப் நம்ம எடுத்து வச்சிருக்கிறத இதில் போட்டுக்கிறேன். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இதுல சால்ட் இருக்கு, பேக்கிங் பவுடர் நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இதை போட்டுட்டு ஜஸ்ட் இந்த மூணுமே வந்து கரெக்டா பிளெண்ட் ஆகணும். அவ்வளவுதான். உங்கள்கிட்ட இந்த மாதிரி விஸ்க் எதுவும் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நம்மகிட்ட எல்லாத்தையுமே மாவு அரைக்கக்கூடிய அரிப்பு இருக்கும். அதில் வச்சு நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் ஒன்று சேர்க்கிறோம். இப்போ வந்து நம்ம வெட் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஒன்று சேர்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்னொரு பவுல் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதில் வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அது கூட நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிடலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுகர் வந்து ஈவன் தோ அது ட்ரை இன்கிரீடியண்டா இருந்தாலும் நம்ம இது கூட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகிரும். ஸோ இப்போ இந்த பவுல்ல வச்சிருக்கிற முட்டை, வெனிலா எசன்ஸ், சுகர் இந்த மூணையும் நல்லா நம்ம இந்த பிளெண்டர் வச்சு நான் மிக்ஸ் பண்றேன். நீங்க வந்து எந்த விஸ்க் வச்சு கூட நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்லா விஸ்க் ஆயிடுச்சு. இந்த எக் மிக்ஸ்சர் கூட நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற 1 கப் பாலே நம்ம ஆட் பண்ணி இப்போ நம்ம பிளெண்ட் பண்றோம். அது கொஞ்சம் மிக்ஸ் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த வெஜிடபிள் ஆயிலையும் நம்ம இதோட ஊற்றி மிக்ஸ் பண்றோம். பாத்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூட நம்ம ஆல்ரெடி ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். லைக் நம்மளோட ஹோல் வீட் ஃபிளார், பேக்கிங் பவுடர் அண்ட் சால்ட். அதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணலாம்னா இதுக்கு எடுத்து போடலாம். பாத்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ எப்படி நம்ம வாஃபிள் மிக்சர்ல நம்ம யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த வாஃபிள்ஸ் பேட்டர் வந்து இப்படி ஒரு பக்குவத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. நல்லா ஸ்மூத்தா எந்த ஒரு லம்ஸ் இல்லாம நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த வாஃபிள்ஸ் செய்யறதுக்கு நமக்கு வாஃபிள் மேக்கர் தேவை. நான் வந்து செவரின்ங்கிற பிராண்ட்ல உள்ள வாஃபிள் மேக்கர் நான் யூஸ் பண்றேன். நீங்க எனி பிராண்ட் நீங்க யூஸ் பண்ணலாம்.
நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே நமக்கு இப்படி இருக்கும். ஸோ நம்ம இதை க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணிவிட்டு இது ஹீட் ஆன உடனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ லைட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த பேட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது அதில் ஊற்றுறேன். ஊற்றின பிறகு இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ 5 மினிட்ஸ் நம்ம இப்படி விட்டுருவோம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அழகாக நமக்கு ரெடி ஆயிடும். நமக்கு பார்த்தீங்கன்னா அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட வேஃபிள்ஸ் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அன்னைக்கு வந்து பனானா போட்டு சர்வ் பண்ணுறேன். ஸோ எந்த ஃப்ரூட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம், எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம், நட்ஸ் போட்டுக்கலாம். உங்கள் பிள்ளைங்க எது விரும்புகிறாங்களோ நீங்கள் அது போட்டுக்கலாம். அது போக நீங்கள் ஏதாவது ஒரு சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேரமல் சிரப் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சாக்லேட் சிரப்பாக இருக்கலாம், ஸ்ட்ராபெரி சிரப்பாக இருக்கலாம், ஆப்பிள் சிரப்பாக இருக்கலாம், எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சர்விங் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பனானா போட்டிருக்கிறோம், மேலே கேரமல் சிரப் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் வேறு எனிதிங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிள்ளைங்களுக்கு எது பிடிச்சாலும் ஓகே, உங்களுக்கு பிடிச்சாலும் ஓகே. என்னோட இது ஃப்ரூட்ஸோ இந்த சிரப்போ இல்லாமலும் நம்ம அப்படியே சாப்பிடலாம். இப்போ நான் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. விட்டா நானே எல்லாத்தையும் சாப்பிட்ருவேன். ஆனால் பிள்ளைங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் பால், முட்டை, பழம், கோதுமை மாவு எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டயட்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ்வலாகவே நாங்கள் இதை பண்ணுவோம். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் சிரப் வந்து யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். குழந்தைங்க வந்து நம்ம அப்படி போட்டு கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் எங்களோட மாம்ஸ் மன்னாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கோல்டா ஆல்வின். பை ஃப்ரெண்ட்ஸ்.